ஹலோ கைஸ், வெல்கம் டு கவின்ஸ் மூவி சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது அன்பே டயனா அப்படிங்கிற படத்தோட ஃபுல் மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்துல ஹீரோவா பாரி இளவழகன் பண்ணியிருக்காரு, ஹீரோயினா ரம்யா ரங்கநாதன் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா அதுவும் பாரி இளவழகன் தான். அதே போல இந்த கதையோட ரைட்டர், ஆக்டர் எல்லாமே அவரு தான். இந்த படத்தோட மெயின் கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா லவ் தான். இதை ஒரு வித்தியாசமான கோணத்துல கொண்டு போயிருக்காங்க. வித் ஃபேமிலி என்டர்டைன்மெண்டாவும் அதே போல காமெடி அந்த இது எல்லாமே கலந்து ஒரு சூப்பரான படமா தான் கொண்டு போயிருக்காங்க. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ரோஜா மேம் ரொம்ப நாள் கழிச்சு வந்து பிக் ஸ்கிரீன்ல பாக்குறோம். அவங்க வந்து இந்த கேரக்டரை அவங்க சூப்பரா பண்ணி கொடுத்திருக்காங்க. அதே போல இந்த படத்துல கோபி சாரும் வராரு. பாவங்கள் யூடியூபர் கோபி. அவரும் வந்து இந்த படத்துல வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. இதுல அவர் பெங்களூர் தமிழ்காரன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல வருவாரு. சோ அதுல அவர் பேசுற அந்த தமிழ் மாடுலேஷன் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பர்சனலா சொல்லணும்னா அந்த கதையில அவர் வந்து இந்த பெங்களூர் தமிழ்காரனா சும்மா அப்படியே வாழ்ந்துட்டாரு அவரு. அதே போல இந்த படத்துல நடிச்சிருக்க மத்த எல்லாருமே சரி, எல்லாருமே சூப்பரா பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் லவ்வ எப்படி கொண்டு போறாங்க, இவங்க 2 பேரும் எப்படி சேர்றாங்க, இந்த ஃபேமிலி கிட்ட வந்து லவ்வ சொல்லி எப்படி ஓகே வாங்குறாங்க. இதுதான் படத்துல வந்து மெயினா வச்சிருக்காங்க. நடுவுல வந்து பாத்தீங்கன்னா, எங்க சென்டிமென்ட் தேவைப்படுது, எங்க காமெடி தேவைப்படுது, எங்க வந்து சாங்ஸ் தேவைப்படுது. இது எல்லாத்தையும் அழகா தேடி தேடி வந்து டைரக்டர் வச்சிருக்காரு. சோ இது உண்மையாலுமே சொல்லணும்னா செம்மையா இருக்கு. அதாவது அழகா செட் ஆயிருக்கு இந்த படத்துக்கு. இது ஒரு மெயின் பிளஸ்ஸா இருக்கு. பிளஸ் மைனஸ் வந்து பாத்தீங்கன்னா, சில இடத்துல கொஞ்சம் சாங்ஸ் தேவையில்லையோ அப்படின்ற மாரி தோணுது. மத்தபடி எதுவுமே குறை சொல்ற அளவுக்கு இல்ல. காமெடி எல்லாம் சூப்பராவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருந்தாரு. சோ அந்த படத்தோட பேர் எனக்கு சரியா தெரியல. சோ அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு குடுமிய வச்சுட்டு ஒரு இந்த நம்ம ஊர் திருவிழாக்கெல்லாம் கூத்தெல்லாம் வைப்பாங்கல்ல. அந்த இதுல வருவாங்கல்ல. அந்த கேரக்டர் வச்சு அந்த படத்த பண்ணியிருப்பாரு. சோ அந்த படத்துல அவரோட கேரக்டர் ரொம்ப டிஃபரெண்டாவும் இருக்கும். பயங்கரமாவும் அதுல நடிச்சிருப்பாரு. சோ அந்த டைரக்டர் வந்து இந்த படத்த வந்து கதை எழுதி, இது ஒரு டிஃபரெண்டா இருக்கும். எப்படிடா செட் ஆகும்ன்னு சொல்லி தான் நான் ஒரு டவுட்ல போய் இந்த படத்த பார்த்தேன். நான் உண்மையா சொல்றேன். அத அப்படியே மாத்தி என்டர்டெயின்மென்டிங்கா படம் வந்து இவரு இவ்ளோ சூப்பரா பண்ணுவாரான்னு எனக்கே நம்பிக்கை இல்லாம உள்ள போன என்ன, அப்படியே உட்கார வச்சுட்டாரு ஸ்டெடியா. அந்த அளவுக்கு வந்து பயங்கரமா பண்ணியிருக்காரு இந்த டைரக்டர். அதே போல ஹீரோவும் மனுஷன் சொல்லவே தேவையில்ல. சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. கிளைமாக்ஸ்லலாம் சில சீன்ஸ்ல ஒரு டயலாக்ஸ்லாம் வரும். அதெல்லாம் வந்து அழகா வந்து ஒவ்வொரு லாங்குவேஜ்லயும் பேசுவாரு. அதெல்லாம் பெர்ஃபெக்ட்டா பண்ணி குடுத்திருப்பாரு. சூப்பரா இருக்கும் அத கேட்கும்போது. அந்த போல இந்த கேரக்டர்ல வந்து பாத்தீங்கன்னா, ஹீரோயினா இருக்காங்க பாத்தீங்களா? அவங்க வந்து பாத்தீங்கன்னா, இந்த படத்துல வந்து அப்படியே ஆங்கிலோ இந்தியன் கேலா அப்படியே வந்து ஃபுல்லா வாழ்ந்து இந்த கதைக்கு தேவையான அந்த ஹீரோயின் வந்து அப்படியே உயிர் குடுத்து பயங்கரமா பண்ணியிருப்பாங்க. இவங்க இதுக்கு முன்னாடி நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் அந்த படத்துல வந்து சின்ன ரோல் பண்ணியிருப்பாங்க. சோ அந்த ரோல்ல அவங்க அவ்வளவு சூப்பரா பண்ணியிருக்காங்க. இந்த படத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா, பயங்கரமா பண்ணியிருக்காங்க. படத்துல வந்து லவ் செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதே போல ஃபேமிலி டிராமா அப்படிங்கிற கான்செப்ட்ல அந்த இடத்துல வச்சிருக்க சென்டிமெண்ட்ஸா இருக்கட்டும், ஃபேமிலி சம்பந்தப்பட்ட சீன்ஸா இருக்கட்டும், எல்லாமே பயங்கரமா இருக்கு. எங்கெங்க காமெடி தேவையோ அங்கங்க அந்த காமெடி வச்சிருக்காங்க. அதுவும் சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுது. இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே பத்தி சொல்லணும்னா அதுவும் செம்மையா பண்ணியிருக்காங்க. எங்கேயுமே இல்ல. அவ்ளோ நேச்சுரலா இருக்கு. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஹீரோவும், ஹீரோயினும் லவ் ப்ரொபோஸ் பண்ணக்கூடிய ஒரு இடத்த காட்டுவாங்க. அதுக்கு வந்து அவங்க வண்டர்லேண்ட்ன்னு அவங்களே பேர் வச்சிருப்பாங்க. அந்த இடத்தோட பேர் தெரியல. சென்னை சைடு யாராச்சும் இருந்தீங்கன்னா, அத கண்டிப்பா போய் பாருங்க. அது சூப்பரா இருக்கு அந்த பிளேஸ். எனக்கு ரொம்ப பர்சனலா பிடிச்சிருந்தது. கண்டிப்பா ஒரு நாள் நானும் போய் பார்க்கணும். சோ இந்த படத்துல பிளஸ்ன்னு பாத்தீங்கன்னா நெறையாவே இருக்கு. மைனஸ் வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சின்னதா தான் இருக்கு. இது எல்லாருக்குமே என்டர்டெயின்மென்டிங்கா இருக்கு. முக்கியமா யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். லவ் பண்ற எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிக்கும். உங்க லவ்ல ஏதாவது ப்ராப்ளம் வீட்ல சொல்ல முடியல அப்டின்னா, இந்த படத்த வச்சு உங்களுக்குன்னு ஒரு அனுபவத்த கிரியேட் பண்ணிட்டு, வீட்ல போய் எப்படி சொல்றது அப்படிங்கிறத, இந்த படத்துல இருந்து ஒரு சின்ன ஒரு ஐடியாவ எடுத்துட்டு போய் ஈஸியா உங்களுக்கு சொல்றதுக்கான ஒரு சான்ஸஸும் கிடைக்கும். அதனால யங்ஸ்டர்ஸ் மறக்காம கண்டிப்பா போய் இந்த படத்த பாருங்க. அதேபோல ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கும் பயங்கரமா செட் ஆகும். ஏன்னா எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு தியேட்டர்ல எல்லாருமே இந்த படத்த பார்த்தவங்கலாம் என்ஜாய் பண்ணி தான் பார்த்தாங்க. சோ இந்த படம் யாரையுமே வந்து குறை சொல்ற அளவுக்கு இல்ல. பயங்கரமா இருக்கு. யாரும் மிஸ் பண்ணாம போய் பாருங்க. அப்புறம் இந்த படத்துக்கு வந்து நம்ம ரேட்டிங்ஸ் குடுக்கணும்னா 10க்கு 9 தாராளமா குடுக்கலாம். அவ்ளோ அருமையான படம். நான் பார்த்து இதுவரைக்கும் ரிவ்யூ போட்டதிலேயே, இதுக்கு தான் வந்து நான் அதிக ரேட்டிங்ஸ் குடுத்துருக்கேன். எனக்கு பர்சனலா ரொம்ப புடிச்சிருக்கு. கண்டிப்பா உங்களுக்கும் புடிக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ புடிச்சா எல்லாருமே கண்டிப்பா வந்து சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு,
அப்படியே மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க. அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. தேங்க்யூ கைஸ்.